வணக்கம் மைடியர் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஏ விளாக்ஸ். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தையம் ஃபெஸ்டிவலுக்காக கண்ணூர் போயிருந்தோம். அது வந்து ஃபஸ்ட் பார்ட் இருக்குது, அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இங்கே செகண்ட் பார்ட் இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகும். செகண்ட் பார்ட்டில் ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு, ஃபுல்லாக அங்கே ஃபெஸ்டிவல் என்னென்ன நடந்தது, ஃபுல்லாக க்ரௌடு எல்லாம் இருந்தது. க்ரௌடுக்கு அப்புறம் அங்கே தேர் அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பட்டாசு அதெல்லாம் பயங்கரமாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக பார்க்க வந்த தையம் அப்படிங்கிற அந்த தீக்கங்கள்லாம் எரிய வச்சுருப்பாங்க, அதை பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் பார்ட்டில். செகண்ட் பார்ட்டில் அதில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ராவாக கொடுக்க போகிறேன். ஏன்னா அங்கே இருக்கிற சவுண்ட்ஸு, அதுக்கப்புறம் வேறு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். இதில் முடிஞ்ச அளவுக்கு ராவாக கொடுக்குறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அங்கே வந்துட்டு அந்த கங்காக்கிறதுக்காக அதை வந்து நெருப்பு எரிய விட்டுருந்தாங்க. நெருப்புனா சின்ன சின்ன கட்டையெல்லாம் இல்லைங்க, எல்லாம் பெரிய பெரிய மரம். அது தூக்கிட்டு வரதை பார்த்தீங்களா, பெரிய பெரிய மரங்களாக 2 பேர் 3 பேராக தூக்கிட்டு வந்து அதை அப்படியே ஒரு கும்பலாக ஹைட் ஏற்றுனாங்க. ஆனால் உள்ளே தீ போட்டிருந்தாங்க. நானும் அமைஞ்சிட்டு பார்த்தேன், ஆனால் அப்படிலாம் அமையலாம் இல்லைங்க. அது போக போக அடுப்பெரியுமா எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. சரி, தூரத்துலேருந்து ஒரு ஷாட் வைக்கலாம் அப்படின்னு தூரத்தில் வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா கட்டையெல்லாம் ஏற்றி எவ்வளோ ஹைட்டாக எரியுது பார்த்தீங்களா தீ, அவ்வளோ ஹைட்டுக்கு வச்சுருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா ஃபெஸ்டிவலாக திடீர்னு பார்த்தா க்ரௌடெல்லாம் அதிகமாகிடுச்சுங்க. அப்படியே வர வர க்ரௌட் அதிகமாகி பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டியில் ஃபுல்லாக பழங்கள் அந்த மாதிரிலாம் அந்த சாமிக்கு படைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் ஸ்பீக்கர்லாம் பாட்டெல்லாம் போட்டு அப்படியே பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்க்குறீங்களே எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு. இது வந்து நான் வரும்போது அந்த க்ரௌடே அங்கே இல்லை. போக போக பார்த்தா க்ரௌடு பிச்சுக்கோ பிடிங்கோன்னு வந்துருச்சு. அப்புறம் சென்டரில் அப்படியே வரவங்களாம் டான்ஸ் ஆகிட்டு, அப்புறம் அந்த கிருஷ்ணர் வேஷம் அப்படிலாம் அந்த குழந்தைகளுக்குலாம் போட்டிருந்தாங்க. அவங்களாம் அப்படியே டான்ஸ் ஆகிட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் தான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஷாக்கு. ஏன்னா இவ்வளோ க்ரௌடெல்லாம் வரும், இவ்வளோலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் ஆக்சுவலி போகவே இல்லை. அப்புறம் அப்படியே கிருஷ்ணர் வேஷம்லாம் போட்டு அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வந்தாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. முன்னாடி வந்துட்டு ஒரு டிஜே லைட் மாதிரி போட்டு அந்த வண்டியிலலாம் அப்படியே லைட் அடிச்சுட்டே போயிட்டு இருந்தாங்க. பின்னாடி ஒவ்வொருத்தங்களாம் அப்படியே டான்ஸ் ஆடி அப்படியே லைனாக க்ரௌடெல்லாம் அப்படியே பின்னாடி வந்துட்டு நடந்துகிட்டே இருந்தது. ஆனால் சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க, அதை வேணால் சொல்லலாம். அப்புறம் அப்படியே லைனாக தேரெல்லாம் வர ஆரம்பிச்சது. அந்த தேரில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு சிலை வந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது, பின்னாடி வந்துட்டு அந்த சிங்கம், அந்த சாமியோட சிலை வந்துட்டு அப்படியே மேலே ஓப்பன் ஆகி வர மாதிரி அந்த செட்டப்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் அது கீழே போயிட்டு
க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் ஆகும். நானும் முடிஞ்ச அளவுக்கு அங்கே பக்கத்தில் அப்படியே முன்னாடி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே க்ரௌடு வர நம்மளை தள்ள ஆரம்பிச்சது. ஏன்னா அது ஒரு ரோட்டில் தான் நாங்கள் நின்று எடுத்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி எவ்வளோ க்ரௌடு பாருங்கள், இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் க்ரௌடு தான். அப்புறம் நானும் க்ரௌடெல்லாம் பார்த்துட்டு சரி க்ரௌடு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு 360 நானே செல்லை சுற்றிட்டு இருக்கேங்க அங்கிட்டும் இங்கிட்டும். அப்புறம் இங்கிட்டு பார்த்தா தேரெல்லாம் வந்தது. அப்புறம் கிருஷ்ணருக்கு ஒரு தேர் வந்துச்சு. சரி தேரெல்லாம் அப்படியே ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு அதை விரிச்சு காமிச்சாங்க. என்னால் அதை எடுக்க முடியல. ஏன்னா க்ரௌடு கொஞ்சம் முன்னாடி தள்ளினதில் நான் அங்கிட்டு டைவ் அடிச்சு திருப்பி வந்து எந்திரிச்சு மேலே வந்துட்டேன். ஏன்னா ரோடு பக்கத்தில் ஒரு சின்ன டேப்பரான இடங்கள், அந்த இடத்துல நிற்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜே லைட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க. எப்படின்னா குறைஞ்சது ஒரு ரோடு அந்த லைனில் ஒரு 500 பேர் இருப்பாங்க. எல்லாம் லைனாக அப்படி ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க. அது ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னா எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஸோ நீங்களாம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பசங்க கூட ஊர்லலாம் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வந்தது. அப்புறம் அப்படி சரி க்ரௌட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரவுண்டுக்கு போயிட்டேங்க. இது வந்து அந்த கிரவுண்டில் நடக்குது. அந்த கிரவுண்டில் வந்து அப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி மூவ் ஆகி பின்னாடி வந்துட்டுருக்கு. ஏன்னா ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு. மக்களோட க்ரௌடெல்லாம் அதிகமானதுனால அப்படியே கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. சரி அப்படின்ட்டு இங்கே வந்தோம். இங்கே குச்சியாக கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பட்டாசு வெடிக்கிறதுக்காக அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டிக்கெல்லாம் நட்டி அப்படியே கட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் பட்டாசுலாம் வைக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கெஸ்ட்ராலாம் போட்டிருந்தாங்க. சரி ஆர்கெஸ்ட்ராவாச்சும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓரமாக வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தேன். லைட்டெல்லாம் பட்டையை கிளப்பியிருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அது என்ன பாடுறாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு மலையாளம் தெரியாதே. சரி பரவாயில்ல, வீடியோ எடுத்து பாடுறையாச்சும் போடுவோம்னு நினச்சேன். ஆனால் பாடுற வரையும் கரெக்டாக ஜூமிங் பண்ண முடியல. சரி தூரமாக நின்று பார்த்துட்டு திருப்பி ஒரு வண்டி வந்துச்சுங்க. சும்மா பேப்பரை தெறிக்க விட்டு வந்தாங்க. எவ்வளோ பார்த்தீங்களா அந்த பிளாஸ்ட் பண்ணுவாங்களே அந்த பேப்பர். அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா மக்கள்லாம் அந்த இது வந்தோடனே பாட்டு கீட்டு அந்த மாதிரி பிளாஸ்ட் பேப்பர்லாம் போட்டோம்னா டான்ஸ் கீன்ஸ் எல்லாம் பட்டையை கிளப்புனாங்க. சரி அப்புறம் திரும்பவும் ஒரு தேர் வந்தது. அந்த தேரில் வந்துட்டு சிவன் அவரோட ஸ்டாச்சு வச்சு ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு தேர் வரும்போது ஒவ்வொன்றும் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நானும் இப்போ பார்த்து எக்ஸைட் ஆன மாதிரி நீங்களும் எக்ஸைட் ஆனீங்கன்னா மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நான்லாம் அது ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே ஷாக்கில் இருந்தேன். அப்புறம் தேருக்கு முன்னாடி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஆப்வியஸ்லி ஒவ்வொரு பாட்டுக்கும் டான்ஸுக்கு அப்படியே போயிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு தேர் வருது, தேருக்கு முன்னாடி டான்ஸு. அதுக்கப்புறம் யாராச்சும் வேஷம், கிருஷ்ண வேஷம் இல்லை ஒரு சாமி வேஷம் போட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியிலே சில பேர் வந்துட்டு அவங்களோட டான்ஸிங் இதுக்காக அங்கே அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா எப்படிக்கு முன்னாடி லைட்டெல்லாம் போட்டு அந்த வண்டியிலே செட்டப்லாம் பண்ணி அப்படியே வண்டியிலே டான்ஸ் ஆடி கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு தேர் வந்தது. அதுவும் ஒரு சாமியோட ஸ்டாச்சு வச்சு அதுவும் லைட்டிங்கெல்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி முடிஞ்ச அளவுக்கு ஜூமிங் பண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தேன். ஜூமிங் பண்ணால் நம்மளால் முடியல. தேர் வந்து நம்ம பக்கத்துலேயே வந்துருச்சுங்க. சரி ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நல்லா எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் முடிஞ்ச அளவுக்கு கையெல்லாம் தூக்கி எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா அவ்வளோ க்ரௌடு. எனக்கு முன்னாடி நிற்கிறவங்களாம் ரொம்ப ஹைட்டு. நான் அதுக்கு மேலே செல்லை தூக்கி எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா நான் தான் கார்னர் இருந்ததுனால. பாருங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இந்த அளவுக்குலாம் நான் ஒரே நேரத்தில் 10 தேர் 15 தேர் பார்த்ததில்ல ஆக்சுவலி. நம்ம இதில் விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி லைனாக வண்டி போகும் அந்த மாதிரி லைனாக வந்துகிட்டே இருந்துச்சு. நானும் ஒன்றா பார்த்து எக்ஸைட் ஆகி நின்றுட்டே இருந்தேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் மக்கள்லாம் வந்து அப்படியே ஓரமாக நின்னாங்க. என்னென்னு பார்த்தா பட்டாசு வெடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கேட்டவுடனே எல்லாம் வந்து பட்டாசு அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நாங்களாம் ஒரு ஓரமாக வந்து நின்றுட்டோம். இது வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் அங்கே நின்றுட்டு இருந்தோம் பட்டாசு வெடிப்பாங்க அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா நாங்கள் முன்னாடி ஃபயர் இன்ஜினு, அதுக்கப்புறம் போலீஸ் வண்டி, அதுக்கப்புறம் சேஃப்டி வேன்ஸ் எல்லாமே நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் உள்ளே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம்.
பட்டாசு வெடி முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து தையம் இது ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்தோனே அங்க நடந்துட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌடு. ஆனா பட்டாசு நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ க்ளோஸ்அப்ல இவ்வளோ அடி அடிக்கிறத நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க. இது வந்து நான் எங்கேயும் சொல்ல தயக்கப்படவே இல்ல. என்ன ரீசன் அப்படின்னா, அடிச்ச அடியில கீழ இருக்கிற புழுதி, மணலு, மண்ணு கிண்ணெல்லாம் மூஞ்சில அடிச்சு சும்மா ரணகளமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்களும் எக்ஸைட் ஆயிருந்தீங்கன்னா மறக்காம சொல்லுங்க. எனக்கு அப்ப தான் தெரியும் கேரளால இந்த அளவுக்கு பட்டாசு போடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா பயங்கரமா இருந்துச்சு. சரி நம்மளும் கிரவுட்ல அப்படியே மூவ் பண்ணி ஒரு 360 தூக்குவோம் அப்படின்னு சொல்லி தூக்கி காமிச்ச வீடியோ தான் ஒரு நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. ஃபுல்லா நெருப்பு எரிஞ்சிருக்கும். அப்புறம் அந்த நெருப்பெல்லாம் காலையில வரைக்கும் கிட்டத்தட்ட நைட் 7 மணிலேருந்து காலையில 5 மணி வரைக்கும் அத எரிச்சு, எரிச்சு கங்காக்கி இந்த லெவலுக்கு இப்போ ஒரு ஒயிட் கலர் வேஷ்டி கட்டின்னு இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தது. அவங்களுக்கெல்லாம் ஒரு கிரேட் ஹேண்ட்ஸ் அப் பண்ணிடலாம். என்ன ரீசன் அப்படின்னா, அந்த நெருப்பு வெளிய நிக்கும்போதே நம்ம மேல அப்படியே கனல் எரிஞ்சு தள்ளுது. அவங்க பார்த்தீங்களா, ஒரு ஓலை மாரி வச்சிருக்காங்கல்ல, அந்த ஓலைய முன்னாடி வச்சு வச்சு அந்த கம்ப வச்சு அப்படியே தட்டி, 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 தட்டி கங்காக்கி அப்படியே பண்ணிட்டுருந்தாங்க. அத பார்க்கும்போதெல்லாம் நமக்கெல்லாம் எவ்வளோ நேரம் இப்படி பண்ண முடியும்லாம் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நம்ம கொஞ்ச நேரம் ஒரு தீப்பந்தம் நின்னாவே எவ்வளோ கனல் அடிக்கும். ஆனா இது வந்து பெருசா நெருப்பு எரியுது. நம்ம கொஞ்சம் அந்த பார்டர தாண்டி தான் நிக்கிறோம். ஒரு செவரு மாரி வச்சிருக்காங்க சேஃப்டி இது. அது பின்னாடி தான் நிக்கிறோம். ஆனா அப்படி இருந்து ஹீட்டு பயங்கரமா அடிச்சது. ஸோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ன்ட்டு ஒரு வழியா தையம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத சொன்னாங்க. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு நின்னோம். பார்த்தீங்கன்னா, இங்க நின்னுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க ஊழியர்கள் அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த நெருப்பு மேல போயிட்டு, போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சை கலர்ல ஒருத்தர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கார்ல, அவர் தான் வந்து அந்த நெருப்புல விழுவாரு. விழுந்துட்டு பின்னாடி ஒரு கயிறு மாரி இருக்கும். அத தூக்குவாங்க. இது வந்து எத்தன டைம் நடக்கும்னா, ஆக்சுவலி 108 டைம் இத பண்ணுவாங்க. ஆனா மக்களே, இதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மைக்குமே பயங்கரமா இல்ல, பயமாவே இருந்தது. என்ன ரீசன்னா, அந்த கங்கெல்லாம் அவ்வளோ ஹாட்டா இருக்கு. அந்த ஹாட்ல அவங்க வந்துட்டு 108 டைம் அந்த சாமி வந்தவர வந்துட்டு தூக்கி உள்ள தள்ளி விடுவாங்க. திருப்பி ஒரு கயிறு மாரி இருக்கும். அத வச்சு இழுப்பாங்க. இதே மாரி கன்டினியூஸா 108 டைம் பண்ணுவாங்க. இவங்க ஒரு டைம் கங்கு இழுத்தோனே, இப்போ இவங்க சேவகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு டைமும் அப்படியே கூட்டி, கூட்டி வெளிய உள்ள அந்த கங்க தள்ளி விட்டே இருப்பாங்க. இவங்க அப்படியே சுத்தி, சுத்தி கூட்டு வந்து அதில பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, எப்படி இழுக்குறாங்க அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் போனது வந்துட்டு நெருப்புல விளையாடுற தையம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நான் போலான்ட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த தையம் கிடைச்சது. இப்போ வந்து நான் அங்க ரிசர்ச் பண்ணி நான் கேட்டதில, இருக்கிறதுலயே பெரிய தையம் நடக்கிற டெம்பிளுக்கு தான் நம்ம போயிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு அங்க வந்து தெரிஞ்சது. ஆனா இத பார்க்கும்போதே சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாரி தையம் அந்த மாரி வீடியோலாம் பார்க்கணும், இந்த மாரிலாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்ணூர் தையம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. அதில போய் பார்த்தீங்கன்னா, அந்த கேலண்டர் இருக்கும். தையம் கேலண்டர் அத செக் பண்ணி கரெக்ட்டா அங்க உள்ளவங்களோட ஃபோன் நம்பர்லாம் இருக்கும். அத வச்சு நீங்க கேட்டு அங்க போய்க்கோங்க. ஓகே மக்களே, இந்த தையம் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த தையத்த பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு, நீங்க கண்ணூர் தையம் அப்படிங்கிறதோ, இல்ல தையம் கேலண்டர் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, அந்த டீட்டெயில்ஸ் வரும். அதில வந்து தையம் ஃபெஸ்டிவல் டேட்டு, அதுக்கப்புறம் என்ன பிளேஸு, என்ன கோயில் அப்படிங்கிறது அந்த கேலண்டரே இருக்கும். நான் அப்படி தான் சர்ச் பண்ணி போனேன். ஆனா என்ன பெரிய காமெடினா, நான் வந்துட்டு அந்த நெருப்புல விளையாடுற தையத்துக்கு தான் ஆக்சுவலி போனது. ஏன்னா நான் கிளம்பும்போதே ரொம்ப டிலே ஆகி கிளம்புனதுனால, என்னால அந்த தையத்துக்கு போட முடியல. ஏன்னா எனக்கு அந்த இடத்துல ரூமு அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்ததுனால, நான் அடுத்து ஒரு தையம் இருந்த இடத்துக்கு வந்துட்டேன். அந்த இடத்துல பார்த்த வீடியோவ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் எக்ஸ்க்ளூசிவான கன்டென்ட், ட்ராவல் கன்டென்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம பேஜை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ண போற கமெண்ட் அண்ட் ஷேர், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் தான் இன்னும் இந்த மாதிரி ட்ராவல் கன்டென்ட் பண்ணுறதுக்கு நிறைய தூண்டுதலா இருக்கும்னு வேண்டுகோள வைக்கிறேன். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு ட்ராவல் அப்டேட்ஸ் ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னா Instagram பேஜ் இருக்கு. அது வந்து FTA Vlogsன்னு இருக்கும். அத மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு நல்ல கன்டென்ட்ல மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை. முத்தப்பா டெம்பிள். அந்த டெம்பிளோட என்ட்ரன்ஸ். ஓகேங்க, கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. இதோட போட்டிங்கோட நானும் இதுங்க ஜாக்ஸ்பேரோ மாதிரி பின்னாடியே போட்டிங்லாம் இருக்குங்க. ஆனால் கண்ணூர் வந்தீங்கன்னா முத்தப்பா டெம்பிள் பக்கத்துலேயே தான் இந்த போட்டிங் இருக்குது. ஒரு ஆளுக்கு 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ